ஹலோ, இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, இப்போ எதாவது ஒரு பொருள்னு வச்சுக்கோ, அதோட பொருளுடைய மாடல் தனித்துவங்க அதனுடைய தன்மைகள் பற்றி சொல்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, ஒரு காருன்னு வச்சிங்கன்னா அந்த காருடைய மாடல் என்னது, அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, அப்புறம் வந்து அதோடைய கலரு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, அதனுடைய மாடலு எப்போ வந்து நியூவாக லான்ச் ஆகிடுச்சு, எந்த வருஷத்தில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய தன்மையெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பொருள். அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறோம். ஒரு பொருளினுடைய தன்மை அதனுடைய கேட்டகரி சொல்கிறது தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைப் பண்ணும்போது, டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணும்போது அதனுடைய ஏஜ் என்ன மாடல் ரிலீஸ் ஆகிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீவேர்டு போட்டு டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு அதனுடைய ரிசல்ட் வரும். ஸோ இப்போ நம்ம கோடிங்கை ஏதும் போது நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போது ஸ்கிரிப்டுக்குள்ளே ஏத போகிறோன்னா அது கீவேர்டு என்னான்னு பார்த்தா கான்ஸ்டன்ட். அதில் போயிட்டு இப்போ வந்து ஆப்ஜெக்ட் நேமு கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் நேம் பார்த்தா ஒரு பர்சன் சொல்லிட்டு கொடுக்குறேன். பர்சனுடைய டீட்டெயிலை கொடுக்கணும். இப்போது ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டா இப்போ அந்த பர்சனுடைய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணணும். இப்போது அவருடைய ஏஜின்னு கொடுத்துட்டா இப்போ ஒரு 12 இருக்குது. ஏஜி கொடுக்கலாம். அப்புறம் வந்து கலரு, அந்த பையனுடைய கலருன்னு வச்சிங்களா, கலர் வந்து ரெட்டு. கலரு ஏடு ஹைட்டு. ஹைட்டு வந்து ஒரு 60 ஃபிட்டு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு கொடுக்கலாம். வெயிட்டு வந்து ஒரு 50 கிலோ. கலரு, வெயிட்டு, ஹைட்டு, அப்புறம் வந்து ஏஜ் வச்சு, அப்புறம் அவனுடைய நேம் இருக்கும். அதுக்கு என்ன டைப்பு, இது வந்து டபுள் கொட்டேஷன் வரும். டபுள் கொட்டேஷன். இங்கே டபுள் கொட்டேஷன் வரும் எல்லாத்துலேயும். இப்போ டீட்டெயிலாம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. செமிகாலன் வச்சு ஃபுல் ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ வந்து கோடிங் எழுதுறோம், ஸ்கிரிப்ட் எழுதுறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டபுள் கொட்டேஷன். பை ஐடிக்குள்ளே என்ன ஐடின்னு கொடுக்குறோம். டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அருண் நேம் இஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அதை ப்ளஸ்ன்னு போட்டு ஆப்ஜெக்டுடைய நேம் இது பர்சன். பர்சன் டாட் அதோடைய என்னது அவருடைய ஏஜ் தானே கட்டும்.
த அருண் நேம் இஸ். இப்போ நேமுனா நே நேம்னு கொடுக்குறேன். நேம்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு ரிசல்ட்டு வரல. ஐடி பேரை கொடுக்காது இருக்குது. ஐடி பேரை கொடுத்துட்றேன். சேவ் பண்ணி டிஸ்பிளே பண்ண. இப்போது நம்ம எது தப்பு பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டில் வர அந்த ஏஜி கலரு அதெல்லாம் இருக்குதுல்ல, அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து செமிகாலன் வைக்கிறதுக்கு பதில் கமா கொடுக்கணும். ஸோ நான் செமிகாலன் வச்சதுனால வந்து அது ரிசல்ட் வரல. இப்போ வந்து த அருண் நேம் இஸ் பர்சன் டாட் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டுனா ஆப்ஜெக்ட் நேம் வந்து FDD அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து முனியாண்டின்னு கொடுக்குறேன். முனியாண்டி முனியாண்டின்னு கொடுத்துட்டுனா வந்து கொடுத்துட்டா த அருண் நேம் இஸ் முனியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் விட்டுனா நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வேணாம் சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒரு தலைவன் என்கிட்ட சொல்லி பழகின்னு இருக்கான். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ப்ரோ த அருண் நேம் இஸ் முனியாண்டி. ஓகே, இப்போ வந்து அது ஸ்பேஸ், இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை எடுத்து பார்ப்போம். எடுத்து போகிறோம். இப்போ முனியாண்டி அது ஸ்பேஸ் இல்லாமல் தான் வருது. நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதான் போச்சுன்னு சொன்னேன்னு. நானா அம்மனா நானா விட மாட்டேன். நீங்கள் வேணா ஓடு சொல்லுங்க ஒரு வாட்டி. நான் ஜேடிக்கே தெரியும். இதோ இப்போது த அருண் நேம் இஸ் முனியாண்டின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா, இப்போது வேறு எதனா ஒன்று கொடுக்குறோம். அதேமாதிரி இப்போது பர்சன் டாட் இப்போ அதோடைய ஏஜ் கொடுக்குறேன். அவனுடைய ஏஜ் ப்ரோ 1 கிலோ விட்டுருந்தா ஏஜ் ப்ரோ. இப்போ ஏஜ் கொடுத்துட்டு ஸோ 2 போட்டால் வரல. அப்போ வந்து இப்போ ஒன்றுத்துலேயே வேறு பர்சன் ஏஜ்னு கொடுக்குறேன். த அருண் நேம் இஸ் 13 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. உங்ககிட்ட பேசுவேண்ணா ஐடி டெலிட் பண்ணு. இப்போ ஏஜுக்கு பதில் கலர்னு கொடுக்குறேன்னு வச்சிங்களா. நான் வந்து பேசின்னு இருக்கேன்ல, கலர்னு வந்து நீங்கள் வந்து பேசக்கூடாது. கலர் கொடுத்து நான் ரன் பண்ணி பார்த்தா த அருண் நேம் இஸ் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அருண் கலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேமில் கலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அருண் கலரிஸ் கலர், நான் அருண் கலர் மட்டும் கொடுக்குறேன். இப்போ அருண் கலர் இஸ் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அருண் வெயிட்டு அப்படி கொடுக்குறேன். அருண் வெயிட்டிஸ் கொடுக்குறேன். அருண் வெயிட்டிஸ் ரெட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ கீழே வந்து அந்த அதை கலருன்றத வெயிட்டுன்றத ஆப்ஜெக்ட் நேமை மாற்றுறேன். GHT த அருண் வெயிட்டிஸ் 50 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இதான் வந்து ரிசல்ட்டு. ஓகே, இதேமாரி வேறு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே.